கிறிஸ்துவத்தை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா என்ன வார்த்தை சொல்லலாம்? இப்போ நம்ம எம்பி மெக்டர்மேட் சொன்னார் இல்லைங்களா, கிறிஸ்துவனாலே அன்புங்கிற ஒரு வார்த்தையில் சொன்னார். இதை தவிர வேறு வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகம் வருதா? கிறிஸ்துவன் சொன்னால் இந்த வார்த்தை சொன்னால் போதுங்க, ஒரு பெரிய அடையாளமாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? என்ன வார்த்தைகளை சொல்லலாம்? தியாகம், அன்பு, கிருபை, இரக்கம், தாழ்ச்சி, இதெல்லாம் கிறிஸ்துவுக்கு நம்ம ஒரு அடையாளப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தைகளாக நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? ஆனால் இதெல்லாவற்றை விட இந்த ஒரு வார்த்தை கிறிஸ்துவத்தை, அதில் உள்ள தனித்துவத்தை ரொம்ப பிரமாண்டமாக சொல்லக்கூடியது. என்ன அந்த வார்த்தை? மன்னித்தல். கிறிஸ்துவத்துக்கு மட்டுமே தனித்துவமான வார்த்தை அது. கிறிஸ்துவ மதத்தில் தான் பாவங்கள் நம்ம வாழும் பொழுதே முழுமையாக மன்னிக்கப்பட்டு புதிய உலகத்திற்கு ஒரு பெரிய உத்தரவாதம் நமக்கு தரப்படுது. கிறிஸ்தவர்களை இவர்கள் மன்னிப்பு அடைந்தவர்கள் கூட நம்ம சொல்ல முடியும். மன்னிப்பு பெற்றவர்கள் மற்றவர்களை மன்னிப்பார்கள் இல்லைங்களா? நீங்கள் மன்னிப்பு பெற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? பல நேரங்களில் நம்ம மன்னிப்பு பெற்றவர்கள் போல வாழ்வதே கிடையாது. ஏன்? மற்றவர்களை நம்ம மன்னிக்காவிட்டால் அந்த உலகத்துக்கு என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, நானே மன்னிப்பு அடையாதவன், கடவுள் என் பாவங்களை மன்னிக்கவில்லை அல்லது குறைவாக தான் மன்னிச்சிருக்காரு நம்ம இந்த உலகத்துக்கு சொல்ல வரோம். கிருபை நிறைந்த சபை அப்படிங்கிற தொடரில் 5வது வாரத்தில் இருக்கிறோம். நமது சபையின் கலாச்சாரத்தில் மாற்றத்தை கொண்டு வரதை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது மன்னித்தல், ஃபர்கிவ்னஸ். சங்கீதம் 103 1-12 நம்ம வாசிக்க கேட்டோம். அதே போல் மத்தேயு 18 21 35 நம்ம வாசிக்க கேட்டோம். இந்த மத்தேயுல தான் நம்ம 18வது அதிகாரத்தை தான் நம்ம அதிகமாக தியானம் பண்ண போகிறோம். தொடர்ந்து நம்ம சொல்வதற்கு முன்னாடி நம்ம கர்த்தருக்கு மன்றாடி விட்டு நம்ம சொல்வோம். அன்பான கர்த்தரே, இதோ இந்த மன்னித்தல் என்றக்கூடிய முக்கியமான கிறிஸ்தவத்தின் அடையாளம் இருக்கக்கூடிய இந்த குணத்தை நாங்கள் வேத வசனங்கள் இன்னும் அதிகமாக ஆழமாக புரிந்து கொண்டு அதன்படி வாழ கிருபை தாருமாறு மன்றாடுகின்றோம். மன்றாடு அனைத்தையும் எங்கள் மீட்பரும் எங்கள் நண்பரும் எங்கள் கர்த்தருமான இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாட அன்பு தந்தையே, ஆமேன். நம்ம கிருபை நிறைந்த சபையில் போன வாரம் என்ன பார்த்தோங்கிறத சில வினாடிகள் சில நொடிகள் நம்ம அதை ஞாபகத்தை கொண்டு வந்துட்டு தொடர்ந்து நம்ம இந்த மன்னித்தலை பற்றி பார்க்கலாம். போன வாரம் நம்ம பார்த்தது இழந்ததை நேசித்தல், இழந்த ஆத்துமாக்களை நேசித்தல். அதாவது இழந்த ஆத்துமாக்களுக்கு நற்செய்தியை கொண்டு சேர்த்தல். நற்செய்தியை அறிவிக்கிறதுனால பலரோட ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு அதன் மூலிமா மீட்படைஞ்சு போனஸ் மாதிரி அதுக்கு மேலே அதிகமாக அவர் வாழ்க்கையில் சமாதான சந்தோஷத்தோடு வாழக்கூடிய அந்த அருமையான வாய்ப்பை நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு மூலிமா நம்ம கடவுளுடைய கருவிகளை நம்ம இருக்க முடியுங்கிறத பார்த்தோம். நற்செய்திங்கிறது தனிப்பட்டவர்கள் மட்டும் இவங்க மட்டும்தான் அறிவிக்கணும் இல்லாமல் எல்லாரும் அறிவிக்க வேண்டுங்கிறத பார்த்தோம். நற்செய்தி அறிவிக்கிறதுனால ஒருத்தர் வாழ்க்கையை மாற்ற முடிகிறது. நற்செய்தி அறிவிப்பினால ஒரு சபை கிருபை நிறைந்த சபையாக உருவாக்கவும் முடிகிறத நம்ம போன வாரம் பார்த்தோம். ஸோ இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய அந்த கிருபைங்கிற நீரை உறிஞ்சக்கூடிய சபை வெளிப்படுத்தக்கூடிய கனி, பிரதானமான கனி இந்த மன்னித்தலுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த மன்னித்தலுங்கிற இந்த தலைப்பை நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஒரு வாக்கியத்தை பார்க்குறீங்க இல்லைங்களா, மற்றவர்களை விடுவித்தால் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்க நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மன்னிப்புன்னு வரும்பொழுதுலாம் இந்த மனப்பாடம் பண்ண இந்த வரிகளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். நம்மளுடைய இந்த தேவ செய்தி முழுவதுமாக இந்த மற்றவர்களை விடுவித்தால் நீங்கள் விடுவிக்கப்படுங்கிற அந்த ஒரு தலைப்பை வச்சு தான் இன்றைக்கி
நம்ம பார்க்க போகிறோம். மற்றவர்களை விடுவித்தால் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். அது என்னது மற்றவர்களை விடுவித்தால்? நம்மை காயப்படுத்துகிறவங்க, நம்மளுக்கு எதிராக தீமை செய்கிறவர்கள் செஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு வரும். சில நேரத்தில் நிம்மதி இல்லாமல் போகலாம். அப்படியே உங்களுக்கு குற்ற உணர்வு இல்லாட்டாலும் கூட கடவுளுக்கு முன்பாக கடவுளுக்கு பணிந்து அவர்களை மன்னித்து விடும் பொழுது அவர்களை நம்ம விடுவித்து விடுகிறோம். காயப்பட்டவர்களை விடுவித்து விடுகிறோம். அதோடு கூட அவங்க விடுவிக்கிறது மூலியமாக நாம் காயப்பட்ட நம்மளுக்கு அவர்கள் காயப்படுத்தினால உண்டான காயங்கள், அவமானங்கள், மனக்கசப்புகள், வெறுப்பு, இது எல்லாமே அவர்களை மன்னிக்கிறதுனால நாமளும் அதிலிருந்து விடுதலையாகி நம்மளும் சுதந்திரமாகிறோம். மற்றவர்களை விடுவித்தால் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். மார்க் ட்வைன் சொல்லக்கூடிய உலக பிரசித்தி பெற்ற எழுத்தாளர் இந்த மன்னித்தலை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. நம்ம பார்க்கலாம். மன்னிப்பு என்பது ஒரு வயலட் பூவானது அதை நசுக்கிய குதிக்காலுக்கு நறுமணத்தை கொடுப்பது போன்றது. நீங்கள் மன்னிப்பதில் ஒருபோதும் இயேசுவை போல் ஆகப் போவதில்லை. மன்னிக்கும் வரை நீங்கள் ஒருபோதும் விடுவிக்கப்பட மாட்டீர்கள். மன்னிக்கும் வரை நீங்கள் ஒருபோதும் விடுவிக்கப்பட மாட்டீர்கள். ஓகேங்க, நான் மன்னிச்சிடுறாங்க, மறுபடியும் எனக்கு எதிராக அவங்க தீமைகளை செய்கிறாங்க, ரொம்ப காயப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது எத்தனை முறை அவங்களை மன்னிக்கலாங்கிறத நம்ம வேதவசங்களை படித்தோம். 22ஆம் வசனத்தில் அதுக்கு இயேசு 7 மாத்திரமல்ல 7 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்கிறேன்கிறார். அப்படின்னா 7 × 70 490. 490 தடவை மன்னிச்சு நம்ம நிறுத்திடலாமானா அப்படிங்க இங்கே சொல்ல வரல. கணக்கில் அடங்காத தடவை நம்ம மற்றவர்களை மன்னிக்க இயேசு இங்கே அழைக்கிறார். இந்த மன்னித்தலை பற்றி பேசும்பொழுது நம்ம கடவுளுக்கு முன்னாடி எப்பேற்பட்ட கடனாளியாக இருக்கிறோம், எப்பேற்பட்ட கடன் பட்டு நம்ம அறிஞ்சிக்கும் பொழுது இந்த மன்னிப்போட அவசியத்தை நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். 25ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், கடனை தீர்க்க அவனால் முடியாதபடியால், யாருன்னா அந்த எஜமானுக்கு கடன்பட்ட அந்த 10,000 தாலந்து கடன்பட்ட அவனால் முடியாததால் அவனுடைய எஜமான் அவனையும் அவனுடைய மனைவியும் பிள்ளைகளையும் அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். எப்பேற்பட்ட கடனா 10,000 தாலந்துங்கிறது அந்த காலத்தில் அடைக்க முடியாத கடன். மனைவியை விற்று பிள்ளைகளை விற்று கடனை அடைக்கும்படி எஜமான் அந்த ராஜா கட்டளையிடுறார். ஆனால் நம்ம பாவங்கிற கடன் நம்ம பார்க்கும் பொழுது எதை அடமான வச்சா நம்ம பாவத்தை கடனை அடைக்கவே முடியாது. நித்திய காலத்துக்கு முயற்சியை செய்தாலும் நம்ம அடைக்க முடியாத பெரிய கடனை தான் நம்ம கடவுளுக்கு முன்னாடி நம்ம வச்சுருக்கோம். அப்போ இந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன இருக்குன்னா, கடவுளோட பொறுமை தான் அவசியமாக இருக்குது. 26ஆம் வசனத்தில் அப்பொழுது இந்த வேலைக்காரன் காலில் விழுந்து வணங்கி, எஜமானனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். இது என்னிடத்தில் பொறுமையாக இருக்குங்கிற வார்த்தையை நம்ம நாம் வச்சுக்கலாம். திருப்பி இதே வார்த்தையை திருப்பி அடுத்த வேலைக்காரன் சொல்ல போகிறான், என்னிடத்தில் பொறுமையாயிரும். இப்போ நம்மளும் நம்ம பாவ கடனை பார்க்கும்பொழுது கடவுளுக்கு முன்னாடி காலில் விழுந்து, கடவுளே என் பாவம் பெரியது, உம்முடைய இரக்கம் அதை விட பெரியது, உங்கள் பெரிதான இரக்கத்தினால என் கடனை தீர்த்து விடுங்கள்னு கேட்கக்கூடிய நிலைமையில் தான் நம்மளும் இருக்கிறோம். மன்னித்தல் என்பது கடனை ரத்து செய்து விடுதல், அதாவது விடுவித்தல். 27ஆம் வசனத்தில் அந்த வேலைக்காரனுடைய எஜமான் மனமிறங்கி அவனை விடுதலை செய்து கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். கடனை மன்னிக்கிறது மூலமா அவன் விடுதலை செய்யப்படுகிறான். ஒருத்தர் நம்ம மன்னிக்கும் பொழுது நாமே விரும்பி ஏற்றுக்கொள்ளும் துன்பம் அது. ஏன்னு கேட்டால், நம்மளை காயப்படுத்தியிருக்காங்க, நம்மளுக்கு தீமை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லும் பொழுது, அவங்கள மன்னிக்கும் பொழுது நமக்கு மன உளைச்சல் அல்லது மனசில் வலி ஆறாமல் இருக்கலாம். நம்ம பேருக்கு களங்கத்தை உண்டாக்கி வச்சிருக்க முடியும். பல பேர் முடியும் அவமானப்படுத்தியிருக்கலாம், பொருளாதார நஷ்டம் வந்திருக்கலாம், இது போல் பல காரணங்கள் இருக்கலாம். ஆக நம்மளை மன்னிக்கிறோம்னா நாமே விரும்பி அந்த துன்பங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்றது.
ஆனால் மன்னிக்காமல் விட்டுட்டு பழி வாங்குறது ரொம்ப ஈஸி இல்லைங்களா? பழி வாங்குவது எளிது, மன்னிப்பு கடினமானது. 28-30 அப்படி இருக்க அந்த வேலைக்காரன் புறப்பட்டு போகும்போது தன்னிடத்தில் 100 வெள்ளிக்காசுகள் கடன் பட்டிருந்தவனாகிய தன்னுடைய உடன் வேலைக்காரர்கள் 100 வெள்ளிக்காசு தான் 10,000 தாளந்து கடனை பொறுத்து கொண்ட எஜமான் இருக்கும்பொழுது இவன் தன்னுடைய வேலைக்காரன் 100 வெள்ளிக்காசை இவன் தன்னுடைய ஊழியக்காரன் கடன்பட்டிருந்தும் கடன்பட்டவனாகி தன்னுடைய உடன் வேலைக்காரர்களில் ஒருவனை பார்த்து அவனை பிடித்து கழுத்தை நெரித்து, நீ வாங்கின கடன் எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும் என்று சொல்கிறான். மறுபடியும் அதே வார்த்தை, என்னிடத்தில் பொறுமையாயிரும் இவனும் சொல்கிறான். எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதிக்காமல் போய் அவன் வாங்கின கடனை கொடுத்து தீர்க்கும் வரைக்கும் அவனை சிறைச்சாலையில் வைத்தான். சம்மதிக்காமல் அவனை சிறைச்சாலையில் வைத்தான். நமக்கு எதிராக குற்றங்கள் யாராவது செய்தாலோ, தீமைகள் செய்தாலோ, களங்கப்படுத்தினாலோ, அவர்களை மன்னிக்காவிட்டால் நாமளும் அவங்களை சிறைச்சாலையில் வைக்கிறோம். என்ன மாதிரி சிறைச்சாலை வைக்கிறோம்னா, அவங்கள நீ குமரிக்கிட்டே இரு, குற்ற உணர்வுலே இரு அப்படின்னு சொல்லி அவங்கள மன சிறைச்சாலையில் நம்மளும் வைக்கிறோம். மற்றவர்கள் நமக்கு காயப்படுத்துறதை நாம வச்சுக்கிட்டு குறித்து வச்சுக்கிட்டு எப்படியாவது அவங்களை பழி வாங்க முயற்சி செய்கிறது. எப்படிலாம் பழி வாங்கிறது? அவங்கள முகம் கொடுக்காமல் போகிறது, அவங்கள பார்த்தா பேசாமல் போகிறது, எல்லா சந்தர்ப்பங்களையும் அவங்ககிட்ட வெறுப்பை காட்டுறது, அவங்களுக்கு ஏதாவது தீமை நடந்துச்சுன்னா அதை நினச்சி மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிறது, மற்றவங்கள்ட்ட போய் சொல்லி நமக்கு மேலே பரிதாபத்தை உண்டாக்கி அவங்களையும் நமக்கு எதிராக குற்றம் செய்கிறவங்கள வெறுக்க வைக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணுறது. முடிவு நமக்கு மனக்குமைச்சல் அதிகமாகி அதுவே மனக்கசப்பாகி பலர் சமாதானத்துக்கு முயன்று கூட சமாதானமாக போகாமல் வெறுப்புலையே வாழ்வது, மனச்சிறையிலேயே அவங்க வைத்திருக்க ஆசைப்படுறது. அது மூலிமா நம்மளும் மனச்சிறையிலே நம்மளை வைத்துக் கொள்கிறோம். கடவுளின் மன்னிப்பு மற்றவர்களை மன்னிக்க நம்மை வழிநடத்த வேண்டும். மற்றவர்கள் நம்மளோட மன்னிப்பை கேட்காட்ட கூட பரவாயில்ல, நம்ம கடவுளிடம் பணிந்தவர்களை மன்னித்து விடுதல் தான் இங்கே இயேசு நம்மள்கிட்ட சொல்ல வரார். நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய கர்த்தர் கற்பித்த ஜெபம் தினம் கூட சொல்லலாம், சபையில் அதை நம்ம எப்பொழுதும் சொல்கிறோம். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கு மன்னிக்கிறோமே, எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னித்தரணும். நம்ம ஜெபம் உண்மையானதா? எபேசியர் 4:32 ஒவ்வொருக்கொருவர் தயவாயும், அதாவது கைண்டு, மன உருக்கமாயும், கம்பேஷனேட் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கொலோசியர் 3:13 ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பெயரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். 2 எபேசியர்கள் கொலோசியர் ஒரே மாதிரி அந்த வசனம் வருது. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஓகே, நான் மன்னிக்கிறேங்க நம்ம சொல்லுவோம். ஆனால் எப்பேற்பட்ட மன்னிப்பாக இருக்க வேண்டுங்கிறதையும் இயேசு நம்மளுக்கு தெளிவாக இங்கே சுட்டி காட்டுறார். கடைசி வசனம் 18ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்தில் அந்த ஊமையில் சொல்லும் பொழுது, நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாக மன்னிக்காமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கும் இப்படியே செய்வார். மனப்பூர்வமாக மன்னிக்காமல் போனால் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இயேசுங்க பேசியிருக்காரு இல்லைங்களா? மனப்பூர்வமாக மன்னிக்க சொல்கிறார். நான் மன்னிச்சுட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சதுக்கப்புறம் நான் விடமாட்டேன், அது நியாயம் கேட்காம விடமாட்டேன் விட்டு அப்படின்னு சொல்கிறது
உண்மையில மனசார மன்னித்தல் கிடையாது. மனப்பூர்வமாக மன்னிச்சுன்னு சொல்லிட்டு அதை செஞ்ச தப்பை மறக்கவே முடியாதுங்க அப்படின்னு நான் சொல்கிறது உண்மையாக மனப்பூர்வம் மன்னித்தல் கிடையாது. மனப்பூர்வமாக மன்னிச்சுன்னு சொல்லிட்டு இழப்பீடு நான் கேட்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது உண்மையான மனப்பூர்வமான மன்னிப்பு கிடையாது. நம்ம மனப்பூர்வம் மன்னிச்சிட்டோம்னா அது மூலியமாக நம்ம யார் நம்மளை காயப்படுத்தினாங்களோ அவங்ககிட்ட நம்ம அன்பை காட்டுறது மூலிமா விரிசலான உறவு ஒட்டி அது மூலமாக ஒப்புரவாகி அதில் அடையக்கூடிய இன்பம் தான் நம்மளுக்கு பெரிதான இன்பமாக இருக்க போகுது. நம்ம மனமோந்து மன்னிக்கும் பொழுது நம்மளை காயப்படுத்தினவர் இப்படி நம்மளை மன்னிச்சுட்டாரேன்னு நம்ம அன்பை காட்டும் பொழுது அங்கே அதில் தான் பேரின்பம் இருக்குது, அதில் தான் மகிழ்ச்சி இருக்குது. இந்த மன்னிப்பில் 3 நிலைகள் இருக்கிறதா சொல்லி இறையல் படித்த ஒரு வல்லுனர், ஒரு எழுத்தாளர் லீவிஸ் ஸ்மெடிஸ்ங்கிறவர் ரொம்ப அழகாக 3 நிலைகளை சொல்ல வர்றார். என்ன மாதிரி இந்த 3 நிலைகள்? முதலில் நம்மை காயப்படுத்திய நபரும் நாமும் பாவிகள் என்ற உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டும். நானும் பாவி, என்னை காயப்படுத்தவரும் பாவி தான். 2 பேருக்குமே தேவனுடைய மன்னிப்பு தேவையாக இருக்குது, 2 பேருக்குமே தேவனுடைய இரக்கம் தேவையாக இருக்குது. முதல் மனசுக்கு வர்றது நம்மை காயப்படுத்திய நபரும் நாமும் பாவிகள் என்ற உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டும். 2வதாக சமாதானமாக போவதற்காக நமது உரிமையை விட்டு கொடுக்கிறோம். அதாவது நமக்கு காயப்படுத்தினவங்க பல வழிகளை நம்மளுக்கு உண்டாக்கியிருந்தா அந்த வழிக்கான விலையை அவர்கள் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது இயற்கையான மனசில் வருது இல்லைங்களா? அதை விட்டு கொடுக்கறது, அந்த உரிமையை விட்டு கொடுக்கறது கடினமானது இல்லைங்களா? அவங்களுக்கு நிச்சயம் தண்டனை கிடைச்சாகணும், இதை மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியா அவங்களுக்கு இதே மன வலி வரும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கறதுக்கு பதிலாக எல்லா தீர்ப்பையும் நீதியும் இரக்கமுள்ள தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்கறது தான் ஒரு மன்னிப்போட அவசியமாக இருக்குது. 3வதாக மற்ற நபரின் மீதான நமது உணர்வுகளை, அதாவது ஃபீலிங்ஸை மறுபரிசீலனை செய்கிறோம். இது என்னங்கிறது விளக்கமாக பார்க்கலாம். 3வதாக மற்ற நபரின் மீதான நமது உணர்வுகளை மறுபரிசீலனை செய்கிறோம். இது அர்த்தம் என்னன்னா, நமக்கு மற்றவங்க காயப்படுத்துறதுனால, நம்மளுக்கு எதிராக தீமைகள் செய்ததுனால நமக்கு இயற்கையாகவே அதுக்கு மாதிரி வெறுப்பு வருது இல்லைங்களா? ஒரு ஹேட்ரட்னஸ் வருது, கசப்பு வருது, பிட்டர்னஸ் வருது. இதெல்லாம் கைவிடுறது, அந்த இயற்கையாக வரக்கூடிய உணர்வுகளை நம்ம கைவிடுறது. வெறுப்பும் கசப்பு இருந்தது உண்மைதான். ஆனால் இப்போ தேவனுடைய முன்னிலையில் கடவுளுக்கு பணிந்து அதை நான் கைவிடப் போகிறேன். மத்தேயு 5:44 இயேசு சொன்னதை நம்ம பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்புறுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். சத்துருக்களை நேசியுங்கள், விரோதிகளை நேசியுங்கள், உங்களை சபிக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க, உங்களை பகைக்கிறவர்களுக்கும் நன்மையை செய்யுங்க, உங்களை நிந்திக்கிறவர்களுக்கும் உங்களை துன்புறுத்துறதுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதாவது உங்களை மிக ஆழமாக காயப்படுத்தவங்களை கடவுளை ஆசீர்வதிங்க அப்படின்னு கடவுளை கேட்கும் பொழுது நம்ம கடவுளுடைய முழு மன்னிப்பை எப்படி அடைஞ்சிருக்கோங்கிறத நம்ம உணர முடியும். இது ஒரு உண்மையில பிரமாதமான நிலைமை. அதாவது கடவுளுடைய வல்லமை இல்லாமல் இது ஆகாதுன்னு இங்கே லீவி சொல்ல வர்றார். அதனால தான் அவர் இது ஒரு அதிசயங்கிறார். முழு மன்னிப்பு நம்ம கொடுக்குறது என்பது கடவுளுடைய ஒரு புதுமை, கடவுளோட அதிசயம் வாழ்க்கையில் பண்ணக்கூடியது. நம்ம மனித இயல்பெல்லாம் செய்ய முடியுமா? முடியாது. ஆக மன்னிப்பு என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆப்ஷன் கிடையாது. இதை நான் மன்னிக்கலாம், மன்னிக்க வேண்டாம் அப்படிங்கிறத எந்த ஆப்ஷனும் கிடையாது. மன்னிப்பு என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில் அஸ்திவாரமான, ஆதாரமான, அவசியமான ஒரு பகுதியாக இருக்குது. நம்ம இயேசுவை பின்பற்றுறோன்னு சொல்லும்பொழுது நம்ம மன்னிக்க வேண்டும் என்பது ரொம்ப அவசியமாக இருக்குது. நமக்கு வேறு வழியே கிடையாது. கடவுள் நம்ம மன்னித்தது போல் மற்றவர்களை மன்னிக்கிறது எப்படி மன்னிக்கிறோம்னா, முழுமையாக கருணையோடு மன்னிச்சு அவர்களை விடுவித்து விடுறது. மன்னிப்பதற்கான சிறந்த ஊக்கமே
என்னை தேவன் எந்த அளவுக்கு மன்னித்திருக்கார் நினைக்கும் பொழுது அதான் நம்மளுக்கு ஒரு பூஸ்ட், அதான் ஊக்கமாக இருக்குது. கடவுள் கிருபையால் நமக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை கிடைக்காம போனதை நினைக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம முழு மனதோட மன்னிப்போம். இயேசு லூக்கா 7:47 இவ்வாறு சொல்கிறார். இயேசு கொஞ்சம் மன்னிக்கப்பட்டவர் கொஞ்சம் அன்பு செய்கிறார். கொஞ்சம் மன்னிக்கப்பட்டவர் கொஞ்சம் அன்பு செய்கிறார். எவ்வளோ மன்னிக்கப்பட்டுறோமோ அந்த அளவுக்கு அன்பு செய்கிறோம். நான் இயேசுவை கொஞ்சமாக அன்பு செய்கிறேன்னா அப்படின்னா கொஞ்சமாக மன்னிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். முழுமையாக இயேசு அன்பு பண்ணுறேன்னா நான் முழுமையாக மன்னிக்கப்பட்டிருக்கேன். அப்போ நானும் முழுமையாக மற்றவர்களை மன்னிப்பேன். அதெல்லாம் சரிதாங்க, எல்லாம் நீங்கள் பேசலாம். நாங்கள் பட்ட தேவை உங்களுக்கு தெரியுமா? எப்பேற்பட்ட விதமாக எங்களை தாக்கியிருக்காங்க தெரியுமா? எப்பேற்பட்ட காயம் தெரியுமா? பயங்கரமான காயம், வாழ்நாளுக்கு மறக்க முடியாத காயம், பயங்கரமான துன்பமான காயப்படுத்தியிருக்காங்க நம்ம சொல்லலாம். ஆனால் கல்வாரி சிலுவையில் கருணை கொடூரமாக ரத்தம் சிந்தி கைவர்களால் மற்றவர்களாலையும் கொல்லப்பட்ட இயேசுங்க இவர்கள் இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் பிதாவை மன்னியன்னு சொல்லவர் தான் நம்மளுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார். நம்ம யாரையும் சுட்டி காட்டிய வரமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் உலகத்தில் உண்மையிலே கடவுளுடைய மன்னிப்பை முழுமையாக பெற்றவர்கள், கடவுளுடைய அன்பை உண்மையாக பெற்றவர்கள் நிச்சயமாக முழு மனதாக மன்னிக்க முடியுமா? மன்னிக்க முடியும். அதுக்கு ஆதாரமான ஒரு உண்மையான ஒரு நிகழ்ச்சியை இப்போ நாங்கள் சொல்ல போகிறேன். இந்தியாவில் நடந்த நிகழ்ச்சி இது. ஆஸ்திரேலியாவிலிருந்து ஆஸ்திரேலியன் மிஷினரி, அவர் பேர் கிரஹாம் ஸ்டூவர்ட் ஸ்டெயின்ஸ். ஒரிசாவில் யாருமே கண்டுக்காமல் ஒதுக்கப்பட்ட மலைப்பகுதியில் ஒதுக்கப்பட்ட கிராமங்களில் வாழ்ந்த தொழுநோயாளிகளுக்காக சேவை செய்ய போகிறார். அவர் மட்டும் போகலை, அவர் மனைவி கிளாடிஸ், அவருடைய பெண் மகள் எஸ்தர், 2 ஆண் பிள்ளைகள் பிலிப், திமோத்தி, இவங்க எல்லாருமே இந்த மாபெரும் செய்யறதுக்காக இந்தியாவில் போய் அந்த ஊழியத்தை பண்ணுறாங்க. ஜனவரி 22, 1999 இரவு 22 விடிய கால ஆரம்பித்தா 23 ஜனவரி 1999 கிரஹாம் ஸ்டெயின்ஸ், அவருடைய 2 மகன்கள் பிலிப், திமோத்தி, இவங்க 3 பேரும் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு கிறிஸ்தவ ஊழியத்துக்காக போயிட்டு இரவு திரும்பி வரும்பொழுது அதே ஒரிசாவில் ஒரு வில்லேஜில், மனோகர்பூருங்கிற ஒரு வில்லேஜில் இரவு அவங்க அந்த ஸ்டேஷன் வேகன்லேயே படுத்து உறங்குறாங்க. அப்பொழுது கிரஹாம் ஸ்டெயின்ஸுக்கு வயசு 58, பிலிப்புக்கு வயசு 10, திமோத்திக்கு வயசு 6. இந்து தீவிரவாதியாக இருந்தக்கூடிய தாரா சிங் பல கூட்டாளிகளை கூட்டிட்டு அந்த ஸ்டேஷன் வேகன் மேலே பெட்ரோலை ஊற்றி கொளுத்துறான். தப்பிச்சு வர விடாமல் அதிகமாக இன்னும் பெட்ரோலை ஊற்றி 3 எரிஞ்சு கொல்லப்படுற வரைக்கும் காத்து இருந்துட்டு தான் அவங்க போகிறாங்க. அவரோட மனைவி கிளாடிஸ், மகள் எஸ்தர் மட்டும்தான் கடைசியில் இந்த குடும்பத்தில் எஞ்சியது. தன்னுடைய கணவரையும் 2 மகன்களையும் அடக்கம் செய்யக்கூடிய அந்த ஆராதனையில் அவங்க பேசின ஒரு பேச்சு இந்தியா மட்டுமல்ல உலகமே திரும்பி பார்க்க வைத்த பேச்சு அது. என் கணவரையும் 2 பிள்ளைகளையும், நல்லா ஞாபகம் வச்சுங்க, கறிக்கட்டையாக அந்த சின்ன பிள்ளைகளை கொளுத்திருக்காங்க. தன் கணவர் கொல்லப்பட்டிருக்கிறார். எந்த பெண்ணாலும் தாங்கிக் கொள்ள முடியாத துயரம் அது. அவங்க சொன்ன வார்த்தை, என் கணவரையும் என் பிள்ளைகள் 2 கொன்றவரை நான் மன்னித்து விடுகிறேன். ஆக மனிதர்களாக நாமளும் மன்னிக்க முடியும். இது மாதிரி கொடுமையாக நமக்கு நடந்திருக்குது. ஏதோ சொல்லி திட்டிருப்பாங்க, அதுக்கு பெரிய கோபம், அதுக்கு பெரிய ஆத்திரம், பேசாமல் இருக்கிறது. அடுத்த வாரம் நம்ம ஜெபம் சொல்கிறோம், மற்றவர்களை மன்னியது போல் என் பாவங்களை மன்னியும்.
மற்றவர்களை விடுவித்தால் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். மற்றவர்களை விடுவித்தால் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். மனிதனால கூடாத காரியம் கடவுளுடைய வல்லமையினால் உண்மையாக நம்ம மன்னிக்கப்பட்டிருக்கோம் நினச்சோம்னா நிச்சயம் இது நம்மளால் ஆகக்கூடிய காரியம்தான். அது கிருபை நிறைந்த சபைனா மன்னிக்கக்கூடிய சபையாக நிச்சயம் இருக்க வேண்டும். சபையினர் மட்டுமல்லாமல் நம்ம உறவுகளின் குடும்பங்கள் எல்லாரையும் நம்ம மன்னிக்க வேண்டியது ஆப்ஷன் கிடையாது, அவசியமாக இருக்கு. இந்த வல்லமையை கர்த்தர் நம்ம கூட இன்று பேசி இன்றே நம்ம யாரெல்லாம் மன்னிக்காமல் இருக்கிறோமோ மன்னிக்கிறதுக்கான அந்த பலத்தை தருமாறு நம்ம கர்த்தரை நோக்கி மன்றாடுவோம். அன்பான கர்த்தரே, இந்த மன்னித்தல் என்ற இந்த மாபெரும் பிரமாதமான ஒரு கனி பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் எல்லாருமே இந்த கனியை வெளியே காட்டக்கூடியதாக இருக்கிறது. எங்கள் வெளிப்பாட்டிலே மன்னித்தல் இல்லாவிட்டால் நாங்கள் கிறிஸ்தவர் என்று சொல்வதற்கே வெட்கப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மனப்பூர்வமாக மன்னிக்காவிட்டால் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் என்று சொல்லியிருக்கிற இயேசுவே, இதோ நாங்கள் மனப்பூர்வமாக எங்கள் உறவுகளை, எங்கள் நண்பர்களை, எங்கள் சபைக்காரர்களை மன்னிக்க எங்கள் பலத்தை தாரோம். இதோ இந்த சபையானது மன்னித்தலில் சிறந்த சபையாக விளங்க, கிருபையிலே மன்னித்தலில் சிறந்த சபையாக விளங்க எல்லோரும் பார்க்கும்பொழுது சபையில் அவருடைய தாட்சி மட்டுமல்லாமல் மன்னித்தலுக்கு இந்த சபை உதாரணமாக இருக்க வேண்டுமா? இந்த சபையை நீர் வளர்க்குமாறு மன்றாடுகின்றோம். எங்களால் முடியாது, உம்மால் முடியும். மற்றவர்களை விடுவித்தால் தான் நாங்கள் விடுவிக்கப்பட முடியும் என்பதை நாங்கள் தெளிவாக அறிந்திருக்கின்றோம். இந்த பலத்தை தருமாறு மன்றாடுகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சும் அன்பு தந்தையே, ஆமென். இப்பொழுது நீங்கள் இந்த கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் அவங்க எப்படி மன்னித்தார்கள் அது தொடர்பான ஒரு காணொளியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ அதை நான் உங்களுக்கு போடுறேன். இவங்க தான் அந்த கிளாடிஸ். அவங்க அவர் தான் இறந்தவர். கீழே 2 ஆம்பளை பசங்கள் இறந்தவங்க. அவங்க மனைவி கிளாடிஸ், அவங்க பெண் எஸ்தர். எரிச்சு கொல்லப்பட்ட பேனர் தான் அது. விசேஷமாக அவருடைய மனைவி மிகவும் ரொம்ப நல்ல ஒரு பார்ட் அது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வேதனை கஷ்டம் இருந்துச்சு. ஆனால் அவங்களுடைய வேர்ட்ஸ் அந்த கடைசி நிமிஷத்தில் சில வார்த்தைகள் சொன்னார்கள். அது நம்முடைய இந்திய தேசத்தையே ரொம்ப அசைச்சது. அதை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்களுடைய வேர்ட்ஸ் என்ன வார்த்தைகள் சொன்னார்கள் மற்றும் அவருடைய ரியாக்ஷன் நம்முடைய இந்திய தேசத்தை எப்படி ஒரு இம்பேக்ட் கொடுத்துச்சு அங்கிள்? கஷ்டமான ஒரு கேள்வி. கிரஹாம் ஸ்டெயின்ஸ் இறந்துட்டாரு, பிள்ளைங்க இறந்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அநேகருடைய இதயத்தில் எழுந்த முதல் கேள்வி, அந்த அம்மையார் எப்படி இருக்கிறாங்க? கண்டிப்பா. ஏன்னா மற்றவங்க எல்லாருக்கும் அது ஒரு நியூஸ். பட் அந்த அம்மாவுக்கும் அவங்க மகளையும் பொறுத்த அளவில் அது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு, ஒரு ஈவெண்ட். கண்டிப்பா. ஆனால் அந்த அம்மா இன்ஸ்டண்ட்டாக என்ன சொன்னாங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த பாத்திரத்தில் இப்போ தண்ணி இருக்குது. இப்போ நான் அதை திடீர்னு தட்டி விட்டேன்னா அது உடனே உள்ளே இருக்கிறதான் வெளியே கொட்டும். மெதுவாக தட்டினாரும் திடீர்னு தட்டினாரும் உள்ளே இருக்கிறதான் கொட்டும். ஸோ ஒரு திடீர்னு சொல்லி அவங்களுக்கு அந்த ஒரு ஒரு அதிர்ச்சின்னா அது சாதாரண வார்த்தை இல்லை. ஒரு பெரிய ஒரு ஒரு இடி மாதிரி அவங்களுக்கு வரும் பொழுது அவர் வாயிலிருந்து புறப்பட்ட சில முதல் வார்த்தைகள் அதுதான் இன்னைக்கு வால்யூம்ஸ் பேசுது. என்ன பேசுனாங்கன்னா, ஐ ஃபர்கிவ் த கில்லர்ஸ் ஆஃப் மை ஹஸ்பண்ட் அண்ட் சன்ஸ்ன்னு சொன்னாங்க. என்னுடைய கணவரையும் என்னுடைய மகன்களையும் எரித்து கொன்றவர்களை நான் மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன் என்று சொன்னார்கள். சொல்லி அமைதலாகிவிட்டார்கள். பிறகு அடக்க ஆராதனைக்குரிய காரியங்கள் எல்லாம் ஒழுங்கானது. 3 பெட்டிகளையும் ஒரே குழிக்குள்ளே இறக்கிற பொழுது ஒரு போதகர் இப்படி கேட்கிறார், என்ன பாடல் பாடலாம் என்று சொல்லி. அப்பொழுது இந்த அம்மையார் முன்பும் அந்த சமயத்திலும் சொல்லியிருக்கிறார்கள், because he lives I can face tomorrow. அவர் ஜீவிக்கிறபடியா நாளைய தினத்தை நான் தைரியமாய் சந்திப்பேன் என்று சொன்னார். இதுதான் நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய சவால் நிறைந்த நம்ம எல்லாருக்கும் ஊக்கம் தருகிற ஒரு கூற்று. because he lives I can face tomorrow, let come what may.
அவங்களுக்குள்ள ஒரு நல்ல கிறிஸ்டியன் வெர்ச்சுவஸ் அண்ட் மெச்சூரிட்டி அந்த ஃப்ரூட் நிறைஞ்சிருந்ததுனால திடீர்னு ஒரு ஷாக் வந்தா கூட வாயிலிருந்து வந்த வார்த்தை வந்து ஐ ஃபர்கிவ். ஆத்திரத்தில் சொல்லிட்டேங்க, நான் உண்மையான அப்படி நினைக்கலங்க. நம்ம சாதாரணமா எக்ஸ்கியூஸ் பண்றோம், சாக்கு போக்கு சொல்றோம், உள்ள இருக்கிறது வெளியே வரும். ஏமி கார்மைக்கல் அப்படிதான் சொன்னாங்க, திடீர்னு குறுக்குனாலும் உள்ள இருக்கதான் வெளியே வரும். இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும். அது ஒரு முக்கியமான காரியம். பிறகு இன்னொன்னு சொன்னாங்க பாருங்க, அது எனக்கே பிலீவ் பண்ண முடியல. நானா இருந்தா செய்திருக்க மாட்டேன். ஆனஸ்டா சொல்றேன், நான் ஒரு மிஷன் லீடர் தான். எத்தனையோ பேருக்கு மிஷினரி தரிசனத்தை நான் கொடுத்துருக்கிறேன், மிஷினரி சவால் கொடுத்துருக்கேன், எல்லாம் உண்டு. என்னுடைய மனைவியையும் என் பிள்ளையையும் அப்படி கொண்டிருந்தாங்கன்னா இந்த இடத்துல தான் தொடர்ந்து நான் ஊழியம் செய்வேன் இருக்க மாட்டேங்க. அடுத்த பஸ் ட்ரெயின் எடுத்து நான் வெள்ளூருக்கு வந்துடுவேன். போதும், இவ்வளவு தியாகம் பண்ணது போதும், இனிமே நான் போய் நான் என் வேலையை பார்க்குறேன்ப்பான்னு சொல்லி வந்துடுவேன். உண்மையா சொல்றேன், என்னுடைய நிலைமை அவ்வளவுதான், எனக்கு அவ்வளவுதான் முடியும். ஆனா அந்த அம்மா என்ன சொன்னாங்க, ஒரு பெண்ணா இருந்து ஐ வில் கண்டினியூ திஸ் மினிஸ்ட்ரின்னு சொன்னாங்க. இந்த ஊழியத்தை நான் தொடருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எத்தனை பேர் சொன்னாங்க, நீங்க இங்க இருக்காதீங்க, உங்களுக்கு இது நல்ல பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு கூட இல்லை, நான் இங்கே தான் ஊழியத்தை தொடருவேன். ஏன்னா என்னுடைய கணவரும் என்னுடைய 2 பிள்ளைகளும் தாங்கள் நேசித்த இந்தியாவிற்காக இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். அப்படி அதாவது வார்த்தை வருவார், God so loved the world that he gave his only son. இவ்வளவாய் அன்பு கூர்ந்து உலகத்தை அன்பு கூர்ந்து தன்னுடைய குமாரனை கொடுத்தார். ஸோ அந்த அந்த ஜான் 3:16 அழகாக அவங்க வந்து அப்படி அன்ஃபோல்டு பண்ணாங்க. அப்படியே ஓப்பன் அப் ஆச்சுது, விரிஞ்சு திறந்து வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதெல்லாம் நான் வந்து ரொம்ப கண்கூடா என்னால் நல்லா பார்க்க முடியும்.